ஹாய் guys, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்குற ஒரு சூப்பரான வீடியோ தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட ஃபோட்டோவில் பிடிச்ச ஒரு ஃபோட்டோ வச்சு இந்த வீடியோவை ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. அடி தர்ற வலியை விட பயம் தர்ற வலி தான் பெருசு. ஓகே கேஸ், நான் ஹைட் மிஷின் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீஷெட் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணுறது எல்லாத்தையுமே ஒன் பண்ண சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பேக் இப்போ ப்ளஸ்ஸிங் கொடுத்து இப்போ நம்ம 2 சைஸில் பிக்கை பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா அனாலிசிஸில் ஒரு ப்ராஜெக்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ்ஸிங் கொடுத்துட்டு ஸோ மீடியா கொடுத்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டாக இருக்கா ஜஸ்ட்டே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3 பட்டனை கொடுத்து ஃபுல் கம்ப்ரெஸரை கொடுத்துக்கோங்க. மோனரசல் போய்ட்டு லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ எஸ்ஓ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஃப்ரம் பேஜ்னு கொடுத்து அசோட் பண்ணிங்கனாக்கா இந்த பிக் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம பண்ணிங்களா. ஸோ இதே மாதிரி மீதி இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ அப்படியே பேக் மறுபடியும் ப்ளஸ்ஸையும் கொடுத்து இப்போ 1:1 ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ மறுபடியும் ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ ஒரு பிக் மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைஸில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆச்சு. ஸோ இப்போ எஸ் பட்டனே கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஃப்ரம் பேஜின்னு கொடுத்து எஸ்ட் பண்ணிங்கனாக்கா இந்த பிக் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைஸில் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக் இப்போ நம்ம இன்புட் பண்ண ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இந்த லேயருக்கா ஜஸ்ட்டு அதில் கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில் கொடுத்து ஸ்டாரை கொடுத்துட்டு ஸோ இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுங்க. கரெக்டாக அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். சப்போஸ் உங்களுடைய பிக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேறு கலரில் இருக்குனாக்கா ஜஸ்ட்டாக இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் க்ளோன்னு இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் பிக்கு எந்த மாதிரி கலர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கலரே உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இப்போ அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ஃபஸ்ட்டில் மட்டும் தான் நான் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். இதில் இருக்கிற எதுலையுமே நான் எஃபெக்ட்டு கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், எஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு இருக்கிற அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஸோ அடுத்த லேயரில் போயிட்டு நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, எஃபெக்ட் எல்லாமே பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஹேங் ஆகுது இந்த எஃபெக்ட்டுக்கு. ஸோ ஓகே, ஸோ அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில் கொடுத்து ஸ்டாரை கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம அனாலிசிஸில் கன்வெர்ட் பண்ணிங்களா. ஸோ அந்த பிக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸிங் கொடுக்கலாம். ஸோ அந்த பிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த எஃபெக்டில் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்காக தான் அனாலிசிஸில் கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஸோ இதே மெத்தடில் நாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஒவ்வொரு பிக்குமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக் வேணால் நான் பார்த்தீங்கன்னா வெளில கொடுக்குறேன். ஸோ இதுவும் நான் பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் தான் டவுன் பண்ணேன். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னாக்கா சில பேர் எதில் நீங்கள் பிக்கெல்லாம் டவுன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டீங்க. ஸோ பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் தான் நான் எல்லாத்தையுமே நான் பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணுறேன். ஸோ ஓகே, பிக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், நான் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ லைட்டாக ஹேங் ஆகுது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 3 லேயர் இருக்கா. ஃபஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா கலர் டிஸ்காக கொடுத்துருக்கேன். டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன், சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுக்கு மேலே இருக்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் விட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரேட்டு நம்ம பார்த்தீங்கன்னா 60 வச்சுக்கலாம். ஸோ இப்போ எஸ் பட்டனே கிளிக் பண்ணிவிட்டு தூரமாக இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன சைஸில் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை க்ரீன் கலருக்கு ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கனாக்கா இந்த வீடியோ 15 சைஸில் ஆட் ஆயிரும். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாக்கா இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.